Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா what is programming language. Programming languageங்கிறது நம்மளமா இருக்க மக்கள் ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்குரிய ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போ எப்படி நம்ம நிறைய லாங்குவேஜ் படிச்சிருக்கோம். நமக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி நிறைய லாங்குவேஜ் இருக்கும். ஸ்பானிஷ் வேறு நிறைய மக்கள் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அதெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க. அது ரெண்டு பேருக்குமே புரியறனால அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியுது. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது மூலயமா தான் கொடுக்க போகிறோம். ஸோ பேசிக்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் செட் ஆஃப் ரூல்ஸ், சின்டாக்ஸ் அதெல்லாம் இருக்கும். இப்படி தான் எழுதணும், இதுதான் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? அந்த லாங்குவேஜ் தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி எடுத்து கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கே கோடிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கோடு எழுதி அதை கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சு கம்ப்யூட்டரை நம்ம வேலை வாங்க போகிறோம். ஸோ இதுதான் சுருக்கமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு சில ஸ்ட்ரென்த்தும் அதோட பர்பஸும் இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தோன்னா இதுக்குரியது அந்த மாதிரி. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா C++, C#, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் அதுக்குரிய காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, C++, ரூபி நிறைய இருக்குது இல்லையா? இப்போது ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட உதாரணம் எடுப்போம். பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெப் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லாங்குவேஜ், MLன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக் கம்ப்யூட்டர், இந்த ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாவா அப்படின்னு ஜாவா, C++ இல்லை ஜாவா, C# எல்லாமே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்னு எடுத்திங்கன்னா அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், கேம் டெவலப்மெண்ட். இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்னா நம்ம ப்ரௌசரில் மேலே இருக்கும் இல்லையா, அந்த ஹனி அந்த மாதிரி கிராமர்லி இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த Node.jsங்கிற பின்னாடி பேக்கெண்டில் எழுதக்கூடிய கோடும் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் எழுதுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட எல்லாமே ஜாவாவில் எழுதுனது தான். அப்படி இல்லைனா காட்லின் எழுதியிருப்பாங்க. காட்லின் வந்து ஜாவாவோட ஸ்மாலர் வெர்ஷன் சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி எழுதின ஒரு லாங்குவேஜ் தான் காட்லின். சரிங்களா? அதே மாதிரி C# எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்சைட் டெவலப் பண்ணலாம், கேமிங் டெவலப் பண்ணலாம், மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ இதுதான் சுருக்கமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அதுங்கிறது நம்ம எந்த லைனில் போக போகிறோங்கிறத பேஸ் பண்ணி இதுதான் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப பாப்புலர் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, C#, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாமே தான் ரொம்ப வைல்டாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா C++, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய விஷயங்கள்லாம் தயாரிக்கிறது எல்லாமே இந்த C++ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.